அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டில் தமிழில் அனைத்து இயல்கள், அதாவது 1 முதல் 6 இயல்கள், மொத்தம் 6 இயல்கள் இருக்குது. அந்த 6 இயல்களுடைய இலக்கண தேர்ச்சிகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இயல் 1ல் இலக்கண தேர்ச்சிக்குள்ள தவறான இணையை தேர்வு செய்கன்னு இருக்குது. மொழி கூட்டல் ஆளுமை, இதில் பார்த்தோம் அப்படின்னா மொழி ஆளுமை ரெண்டுமே உயிர் வந்திருக்கு. மொழி ஈல முடிதா இல்லையா? ஈங்கிறது ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள். ஆளுமை ஐல முடிது, அப்போ இரண்டுமே உயிர். அடுத்து பாருங்கள், தமிழ் உணர்வு, தமிழில் இல் வந்து என்னது மெய். உணர்வு எதில் முடியுது? ஊ, அப்போ அது உயிரெழுத்து. அப்போ மெய் கூட்டல் உயிர் சரியானது. அடுத்து பாருங்கள், கடல் கூட்டல் அலைன்னு இருக்குது. கடல் அப்படின்னா என்ன வருங்கன்னா மெய். அலை இங்கே ஐ வர இடத்துல உயிர் வரும். ஆனால் வந்து என்ன வந்திருக்கு? உயிர் கூட்டல் மெயின் இருக்குது. இதுதான் தவறான விடை. அடுத்து மண் கூட்டல் வளம், மண் இருக்கா, இன் வந்து என்னது மெய். வளம் இம் வந்து மெய். அந்த நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் நம்ம இறுதி எழுத்துக்களோட என்ன உயிர் வந்திருக்கா மெய் வந்திருக்கான்னு நம்ம பார்த்து எழுதுறது தான் இது. சரி, அது மெய் கூட்டல் மெய். இப்போ இது சரி. அப்போ விடை எது தவறாக வருது? விடை தான் தவறு. அடுத்து பாருங்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம புத்தகத்தில் இருக்குது, இதனால் விடை கொடுக்குறேன் பாருங்கள். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள், அப்போ நம்ம புத்தகத்திலேயே இலக்கண பகுதியில் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னா 22 எழுத்துக்கள். இதில் உயிரெழுத்துக்கள் 12 வந்து சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் வந்து தனிமை வடிவில் சொல்லிக்கு முதலில் வருவதில் அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. சரியா? இதில் என்ன 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள் 22ன்னு போட்டு இதை எப்படி எழுதலான்னா, நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஷார்ட்டாக நீட்டாக எழுதிக்கலாம். அதாவது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 22. அவையாவன உயிரெழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 12. என்னென்ன அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 10 எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்களுடன் கூடி உயிர்மெய்யாக மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான். மொத்தம் 18 எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியுமே எழுத்துக்கள் வந்து. அதில் 10 எழுத்துக்கள் தான் வந்து உயிரெழுத்துக்களுடன் கூடி உயிர்மெய்யாக மொழிக்கு முதலில் வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டு மொத்தம் 22 எழுத்துக்கள். இதுதான் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். சரியா? இரண்டாவது வரக்கூடிய கேள்வி, மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக. அதற்கு எப்படி விடை எழுதலாம் அப்படின்னா, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 24. அவை வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11. அந்த 11 என்ன அப்படிங்கிறது அந்த ப்ராக்கெட்லேயே இருக்கும். சரியா? அந்த 11 மெய்யெழுத்துக்கள். குற்றிய லுகரம் வந்து 1, அதாவது குசுடு துபுரு, அதான் குற்றிய லுகரம். மொத்தம் 24 எழுத்துக்கள் வர்றது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? இங்கே வந்து விளக்கமாக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, இதையும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து உயிரீறு மெய்யீறு விளக்குக. இது உயிரீறுனா என்னதுன்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எனில் அது உயிரீறு எனப்படும். எடுத்துக்காட்டு இங்கே இருக்குது, மணி கூட்டல் மாலை மணி மாலை. அப்போ மணி அப்படிங்கிறது எப்படி? நீ, இது இறுதி எழுத்து என்ன? நிலைமொழி இறுதி எழுத்து நீ, அப்போ இன் கூட்டல் ஈ. சரியா? இது நிலைமொழி. வருமொழி மாலை, அப்போ மணி மாலை. நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து உயிர் வருதா இல்லையா? ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வருது. அப்போ மாலை இது வருமொழி, இப்போ மணி மாலை தான் உயிரீறு. மெய்யீறு அப்படின்னா என்னது? நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு. அப்போ பொன் கூட்டல் வண்டு பொன் வண்டு. பொன் இன் அப்படின்னா மெய்யெழுத்து. இப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன வருது? இன் வருது. அப்போ இது மெய்யீறு. சரியா? இந்த மாதிரி நிலைமொழிகளோட இறுதி எழுத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் உயிரீறு மெய்யீறு. புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிரீறு மெய்யீறு, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம அங்கே கொடுத்தோம் விடையா. புத்தகத்தில் எடுக்கிறதையும் எழுதிக்கலாம். இது உங்களுக்கு புரியறதுனால கொஞ்சம் பேஜ் நீட்டாக ப்ரெசன்டேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அடுத்து உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு இருக்கும். உயிர் முதல், அதாவது வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். அதாவது வாழை இலைனா வாழை கூட்டல் இலை. நிலைமொழி வருமொழி என்னது? நிலைமொழிங்கிறது வாழை, வருமொழிங்கிறது என்னது? இலை. அப்போ இலையில்
முதல் எழுத்து என்னவா எழுத்தாக இருக்கணும், உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் எனப்படும். அதே மெய் முதல் அப்படின்னா வருமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் வந்து மெய்யாக இருக்கணும். அப்போ அது மெய் முதல் எனப்படும். இப்போ தமிழ் நிலம்னு இருக்குது, தமிழ் கூட்டல் நிலம், இதில் வந்து வரக்கூடிய முதல் எழுத்து இப்போ நிலம்னு இருக்கா, நீ அப்படிங்கிறது எப்படின்னா இந்த் கூட்டல் நீ. அப்போ அதில் முதல் எழுத்து என்ன இருக்குது, இந்துங்கிறது மெய் எழுத்து. இந்த மாதிரி இது மெய் முதல் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து கீழேயே இருக்குது அடுத்த கேள்விக்கான விடை. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். புத்தகத்திலே விடையெல்லாம் இருக்குது. வாழை கூட்டல் இலை வந்து வாழை இலை. இது உயிர் முதலுக்கு வந்து இது வந்து உயிர் முதலுக்கு எடுத்துக்காட்டு. தமிழ் கூட்டல் தமிழ் நிலம் இது மெய் முதலுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம இயல் 1 இலக்கண தேர்ச்சிகளுக்கு விடை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேள்வி பதிலெலாம் கொடுத்துருந்தாங்க. மொழியியல்வும் மொழியோடு பகுதிகளாக விடையை ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இயல் 2 நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கண தேர்ச்சிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயல் 2 இலக்கணம் வந்து நம்மளுக்கு புணர்ச்சி விதிகள் இருக்கும். இந்த புணர்ச்சி விதிகளில் நம்மளுக்கு வந்து இலக்கண தேர்ச்சி கேள்வி பதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்கும் பாருங்கந்தா, ஒரு 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. குற்றியல் உகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குகான் இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே பாருங்கள். குற்றியல் உகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குனா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். குற்றியல் உகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியல் உகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். இதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய்வெற்றிடும். எடுத்துக்காட்டு வந்து மாசற்றார், மாசு கூட்டல் அற்றார். இதில் பாருங்கள் மாசு, அதில் சூ வந்து எப்படி பிரியும், இச் கூட்டல் ஓ, புணர்ச்சி விதி இச் கூட்டல் ஓ, ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்து வருதா. அப்போ உயிர் விதி 1 உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்து, ஊ வந்து மறைந்துடுது, மறைந்துட்டு மாச் கூட்டல் அற்றார் என்றானது. விதி 2 பாருங்கள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அந்த மா இச் கூட்டல் ஆன்னு பிரித்தோம்னா அற்றார். அப்போ சா வந்து எப்படி பிரினா இச் கூட்டல் ஆ. இது வந்து மாசற்றார் என புணர்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களில் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இந்த விதிப்படி இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். அதாவது வீட்டு தோட்டம்னு இருக்குது. அது எப்படி வீடு கூட்டல் தோட்டம். விதி பார்த்தோன்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்கள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே என்னும் விதிப்படி வீட்டு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் என புணர்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து கருவிழி பாசிலை சிறியன் பெருங்கல் ஆகிய சொற்களை பிரித்து புணர்ச்சி விதி தருகன்னு இருக்கும். 2வது கேள்வி. அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா கருவிழினா கருமை கூட்டல் விழி. அதாவது விதி பார்த்தோம் அப்படின்னா ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு கரு கூட்டல் விழி, அதாவது கருவிழி என புணர்ந்தது. இது ஈறுபோதல் விதிப்படி. அடுத்து பாசிலை, பாசிலைனா பசுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். இதில் 2 விதி இருக்குது. விதி 1 பார்த்தோன்னா ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பசு கூட்டல் இலை என்றானது. அடுத்து விதி 2 ஆதி நீடல் என்னும் விதிப்படி பாசு கூட்டல் இலை என்றானது. அடுத்து பாருங்கள் விதி 3 உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி பா வந்து பாருங்கள் இச் கூட்டல் ஊ, இலை வந்து பாச் கூட்டல் இலை என்றானது. விதி 4 உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பார்த்தீங்கன்னா பாசிலை என பாசிலை எப்படின்னா பா வந்து சீங்கிறது இச் கூட்டல் ஈன சி கூட்டல் லை, இதில் பாசிலை என புணர்ந்தது. 4 விதி எழுதிக்கணும். அடுத்து சிறியன், சிறியனில் பாருங்கள் சிறுமை கூட்டல் அன். அதாவது விதி 4 விதி இருக்குது. விதி மொத்தம் 4 விதியா. ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு சிறு கூட்டல் அன் என்றானது. இடைவுகரம் ஈயாதல் என்னும் விதிப்படி அந்த சி கூட்டல் இது வந்து என்னது ஈர் கூட்டல் ஈனது ரீ.
இப்போ சிறி கூட்டல் அன் என்றானது. அடுத்த விதி என்னது? இ ஐவழி எவ்வும் என்னும் விதிப்படி சிறி கூட்டல் ஈ கூட்டல் அன் என்றானது. விதி 4ல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி சிறி கூட்டல் அது வந்து ரீ வந்து ஈ கூட்டல் ஆ, இப்போ சிறியன் என புணர்ந்தது. அடுத்து பெருங்கல் பெருமை கூட்டல் கல். விதி 1ல் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் கல் என்றானது. விதி 2ல் இனமிகள் என்னும் விதிப்படி பெருங்கல் எப்படி புணர்ந்தது? பெரு கூட்டல் இங்கு கூட்டல் கா இதெல்லாம் சேர்ந்து பெருங்கல் என புணர்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் கேள்வி, புணர்ச்சி விதி தந்து விளக்குகன்னு நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அதாவது புலனறிவு, வில்லொடிந்தது, வழியில்லை, திரைப்படம், ஞாயிற்று செலவு இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு வந்து புணர்ச்சி விதி எழுதணும். ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் விடை. புலனறிவுனா என்னது? புலன் கூட்டல் அறிவு. விதி என்ன விதி வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி புல கூட்டல் இன் கூட்டல் ஆ ரீவு. இதை பிரித்தோம்னா இந்த மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே புலனறிவு என புணர்ந்தது. வில் ஒடிந்ததுன்னா எப்படி எழுதலாம்? வில் கூட்டல் ஒடிந்தது. அதாவது விதி 2 விதி இருக்குது. தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி வில் கூட்டல் இல் கூட்டல் ஒடிந்தது என்றானது. அடுத்து விதி 2ல் பாருங்கள், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வில் வந்து என்னது? இந்த இடத்துல இல் கூட்டல் ஓ லோ வில் ஒடிந்ததுன்னு இருக்கா இல்லையா? இதை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உடல் மேல் வந்து உயிர் வந்து மெய்யோட என்ன வந்து அந்த மேலத்துக்கு உயிரெழுத்து வருது, ஓ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து ஒன்றுவது. இப்போ வில்லொடிந்தது என புணர்ந்தது. அடுத்து பாருங்கள், வழி இல்லை வழி கூட்டல் இல்லை. இந்த விதியில் பார்த்தீங்கன்னா விதி 1 விதி 2 கொடுத்துருக்காங்களா? இதில் இ ஐவழி எவ்வும் என்னும் விதிப்படி வழி கூட்டல் ஈ கூட்டல் இல்லை என்றானது. விதி 2ல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வழி கூட்டல் ஈ கூட்டல் ஈ இல்லை, அதாவது வழி இல்லை என புணர்ந்தது. ஈ கூட்டல் ஈ வந்து என்ன வரும்? ஈ. சரியா? அடுத்து திரைப்படம் திரை கூட்டல் படம் பிரித்தோம்னா விதி எப்படி எழுதலாம்? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி திரை கூட்டல் இதில் என்ன மிகுந்து வருது? இப்பு. கசதப மெய்யெழுத்து என்னது? பா மெய்யெழுத்து இப்பு. அப்போ இப் கூட்டல் படம் இந்த ரெண்டும் என்னது? மிகுந்து வருது. அப்போ திரைப்படம் என புணர்ந்தது. அடுத்து ஞாயிற்று செலவு. இதில் பாருங்கள், ஞாயிறு கூட்டல் செலவு. இதில் நெடிலோடு நெடிலோடு உயிர் தொடர் குற்றங்களுள் டாரா ஒற்று இரட்டும் என்னும் விதிப்படி ஞாயிற்று கூட்டல் செலவு என்றானது. ஆனால் விதி 2 பாருங்கள், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி அந்த ஞாயிற்று செலவு ஞாயிறுன்றது அந்த இந்த இடத்துல ஞாயிற்று இச்சு அப்படிங்கிற அந்த கசதபன்னு சொன்னோமா இல்லையா? அதுலேருந்து சாவோட மெய்யெழுத்தனது இச்சு, அது மிகுமுன் உயிர் முன் மிகும் விதிப்படி ஞாயிற்று செலவு என புணர்ந்தது. அடுத்து விதி வேறுபாடறிந்து விளக்குக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். தன்னொற்றிரட்டல் தன்னொற்றிரட்டல் என்னது? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இனமிகள் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இதை எப்படி எழுதலான்னா, முதல்ல தன்னொற்றரிட்டல், இந்த சைடு என்ன எழுதலாம்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இது அப்படியே இங்கே பார்த்துக்குங்க, அட்டவணையில் கொடுத்துருக்கேன். அதாவது தன்னொற்றிரட்டல் என்னன்னா, பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரட்டல் என்னும் விதி இடம்பெறும். எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். நெட்டிலை அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் இலை, இது மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு நெடு கூட்டல் இலை என்றானது. தன்னொற்றிரல் என்னும் விதிப்படி நெட்டு கூட்டல் இலை என்றானது எழுதிட்டு, அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்னும் விதிப்படி வந்து நெட்டு வந்து இட்டு கூட்டல் ஊ, அந்த நெட்டு இலை அப்படிங்கிறது கடைசியில் நெட்டிலை என புணர்ந்தது. அது எந்த விதிப்படினா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இந்த மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், தனிக்குறிலை சார்ந்த மெய்யெழுத்தை பெற்ற நிலைமொழி உயிரை முதலாக பெற்ற வருமொழியுடன் சேரும்போது நிலைமொழியின் ஒற்று இரட்டித்து புணரும்போது என்ன விதி? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதி இடம்பெறும். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தன்னுயிர் தன் கூட்டல் உயிர், அதாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி தன் கூட்டல் என் கூட்டல் உயிர் என்றானது. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி தன்னுயிர் என புணர்ந்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இனமிகள் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்களா, வன்மைக்கு இனமாக தெரிபவும் ஆகும். இதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க.
ஒவ்வொரு விதி இருக்குது, அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இந்த 4 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு பொருத்தி விடை தேர்க. இதில் பொருத்தி விடை தேர்கல்ல அடி அகரம் ஐ ஆதல்னா பைங்கூழ், முன்னின்ற மெய்திருதல் செங்கதிர், ஆதி நீடல்னா கார் இருள், இனமிகள்னா பெருங்கொடை. சரியா? அந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து கூற்றுகளை படித்து கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்க. இங்கே 4 கூற்றுகள் இருக்குது. இதில் எது சரி அப்படின்னா ஆ கூற்று, ஈ கூற்று, ஈ இந்த 3மே சரி. ஆனால் ஆ வந்து தவறு. அப்போ விடை வந்து 2வது விடை. சரியா? அடுத்து நம்மளுக்கு இயல் 3ல் இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணம் வந்து பகுபத உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் இலக்கண தேர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த பாடப்பகுதியில் இங்கே பாருங்கள். 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை யாவனை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விவகாரம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2வது கேள்வி பாருங்கள். காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு இருக்கும். அதாவது காலம் காட்டும் இடைநிலை எப்படி எழுதலாம்னா, ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை, காலம் காட்டும் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். செய்தான், செய்கின்றான், செய்வான். செய்தான் அப்படிங்கிறது இப்படி இந்த மாதிரி பிரிச்சுட்டு இது வந்து இத்துனா இறந்த கால இடைநிலை, கிரு நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி. பகுபதத்தில் சந்தி சாரியை எவ்வளவிடங்களில் அமையும் அப்படின்னா, சந்தி வந்து பெரும்பாலும் சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அசைத்தான் எழுதிக்கலாம். அடுத்து சாரியை பாருங்கள். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தனன். அடுத்து விகுதிகள் எவற்றை உணர்த்தும்? விகுதியானது ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தும். அதற்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்தான். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து 5வது நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, கட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருவாங்க. அமைந்து, பார்த்தான், தோன்றி, வருகிறார், செய்க, நடந்தனன் கொடுத்த. இதில் பகுதி எது, சந்தி எது, விகாரம், இடைநிலை, சாரிய, விகுதி என்ன அப்படிங்கிறது கட்டத்தில் எழுதணும். இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். அமைந்துன்னா என்னது? பகுதி வந்து அமை, ஒவ்வொன்றுக்கு பார், தோன்று, வா, செய், நட, கொடு, இது எல்லாமே பகுதி. சந்தி ஒவ்வொன்றுக்கு இந்த 2க்கும் இத்து, இதில் சந்தி கிடையாது. நடந்தனன் கொடுத்த இதில் இத்து இருக்குது. அடுத்து விகாரம் என்ன? இடைநிலை, சாரியை, விகுதி எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. சரியா? இப்போ நான் கொடுத்த விடையே இந்த கட்டத்தில் எழுதிக்கிங்க. அடுத்து பின்வருவனவற்றில் பொருந்தாத இணையை தேர்க. இதில் இது பொருந்தாததுன்னா இன் முறிந்தது, இதுதான் பொருந்தானது. அன் வந்தனன், கூ காண்குவன், அன் சென்றன, இது எல்லாமே கரெக்டாக. ஆனால் இன் முறிந்தது வந்து பொருந்தாத இணை. அடுத்து நம்மளுக்கு பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி உருவாக்கலாம்? இங்கே பாருங்கள். பேசு, எழுது, வணங்குன்னு பகுதி கொடுத்துட்டாங்க. இன், கிரு, இவ்வா இடைநிலை, ஆண் விகுதி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன் பேசினான், பேசுகிறான், எழுதுகிறான், எழுதினான், பேசுவான், எழுதுவான், வணங்குவான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். பேசினான், பேசுகிறான். அடுத்து இவ்வ பயன்படுத்தி பேசுவான், ஆ பயன்படுத்தினா பேசான். எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான், எழுதான். வணங்கினான், வணங்குகிறான், வணங்குவான், வணங்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி, விகுதி, பகுதி, இடைநிலை, விகுதி இந்த 3ஐயும் சேர்த்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. வேர்ச்சொல், எதிர்மறை, இடைநிலை, விகுதி ஆகியவற்றை சேர்த்து சொற்களை உருவாக்குக. எப்படி எழுதலான்னா, வேர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. பார், கான், உரை, இது வேர்ச்சொல். அடுத்து ஆ, அல், இல் எதிர்மறை, இடைநிலை, விகுதி வந்து ஆன், அல், ஆர். இதை வச்சு நம்ம எழுதணும். பார் கூட்டல் ஆ கூட்டல் ஆன பாரான். 2வதுக்கு காணலல், உரையிலர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் இங்கே வேர்ச்சொல், எதிர்மறை, விகுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, இங்கே எழுதிக்கலாம். அடுத்து
அடுத்து இயல் 4ல் நம்மளுக்கு கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருப்பாங்க இலக்கண பகுதியில். இதில் இலக்கண தேர்ச்சிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை, கலைச்சொல்லாக்கம் என்பது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான இடத்தில் புதிய சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். செல்ஃபோனா கைபேசி, செல்பேசி, அலைபேசி, திறன்பேசி. அடுத்து கலைச்சொல்லாக்க பணிகள் தொடங்குவதற்குரிய விதிமுறைகள் யாவை? அதுக்கு விதிமுறைகள் என்னன்னா, இங்கே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இதை அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் கலைச்சொற்களை எழுதுக. ஸ்கூல் எஜுகேஷன், டைரக்டர், சீஃப் மினிஸ்டர், டெக்ஸ்ட் புக், ஹார்டிகல்ச்சர், எஸ்கலேட்டர். இது ஃபுல்லாத்துக்கு தமிழ் சொற்கள் வந்து நம்ம எழுதணும். இங்கே ஸ்கூல் எஜுகேஷனாக பள்ளி கேள்வி, டைரக்டர்னால் இயக்குனர், சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், டெக்ஸ்ட் புக் பாடநூல், ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை, எஸ்கலேட்டர்னால் இயங்கும் படிக்கட்டு. அடுத்து 4வது, சிப் என்னும் ஆங்கில சொல்லின் பழந்தமிழ் இலக்கிய பெயர் என்னென்னா நாவாய். இயல் 5ல் இலக்கண பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் இலக்கண தேர்ச்சிகள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதிலே விட எழுதியிருக்கேன். கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆக்கப்பெயர்களை எடுத்து எழுதுகன்னு இருக்குது. இங்கே ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. இதில் ஆக்கப்பெயர்கள் வந்து எடுத்து எழுதலாமா? என்னென்ன எழுதலாம்? ஆணையாளர், அழைப்பாளர், விண்ணியல், மன்னியல், கூட்டாளி, உதவியாள், மேலாளர், முதலாளி, படிப்பகம். இது எல்லாமே இந்த பத்தியில் இருக்குது. அதாவது எங்கள் பள்ளியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு காவல்துறை ஆணையாளர், அதில் ஆக்க சொல்லுன்னா ஆணையாளர், ஆக்கப்பெயர் வந்து என்னது ஆணையாளர். அடுத்து அழைப்பாளர், சிறப்பு அழைப்பாளராகன்றிருக்கு, அப்போ அழைப்பாளர். இப்போ உரையாற்றினார்னா கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர் மாணவர்களாகிய நீங்கள் படிப்பகம் பயன்படுத்தி விண்ணியல், மன்னியல் இதெல்லாம் எழுதலாம். அடுத்து நண்பர்களை கூட்டாளி எழுதலாம். அடுத்து உதவியாள், மேலாளர், முதலாளி இதெல்லாமே இதில் எழுதலாம். சரியா? அடுத்து அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைக்குரிய ஆக்கப்பெயர்களை கண்டறிய. வேவு பார்த்திடுவான், ஓசையின்றி சென்றிடுவான், ஆலின்னு இருக்கு. அடைப்புக்குள் உள்ள விகுதி என்னது? ஆலி. விடுகதைக்குரிய ஆக்கப்பெயர்களை உளவாளி. அடுத்து அறிவை தேடி போகுமிடம், உலகம் அறிய உதவுமிடம், அகம், நூலகம். வந்தால் மகிழ்ச்சி இது, உழைத்தால் கிடைக்கும் இது, மானம், வருமானம். வேஷம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கினவன் தாரி, பட்டதாரி. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இயல் 6ல் நம்மளுக்கு மெய்ப்பு திருத்த குறியீடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க இலக்கண பகுதியில். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இலக்கண தேர்ச்சி உள்ள திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கேயே இருக்குது பாருங்கள். அதாவது திருத்த குறியீடுகளின் பிரிவுகள். திருத்த குறியீடுகளை 5 வகைகளாக பிரிக்கின்றன. அவை பொதுவானவை, நிறுத்த குறியீடுகள் தொடர்பானவை, இடைவெளி தர வேண்டியவை, இணைக்க வேண்டியவை, எழுத்து வடிவம் என்பவையாகும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது, ஏற்ற இடங்களில் அச்சு திருத்த குறியீடுகளை பயன்படுத்தும் முறையை கீழ்காணும் பத்தியின் மூலம் அறிகன்னு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த பத்தியை பாருங்கள், எங்கெங்கே வந்து திருத்த குறியீடுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் கல்லூரி ஒன்றில் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு. கவியரங்கம் ரா அப்படிங்கிறத நம்மளுக்கு எந்த ரா வரணும்? இந்த ரா வரணும். அப்போ திருத்த குறியீடு என்ன எழுதுவீங்க? அடுத்து கவிதையை வாசிக்க ஆரம்பித்தார். கவிதையை இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்பேஸ் இடைவெளி. அப்போ டிடி. என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே இதிலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் குறியீட்டு பொருள். டிடினா அச்சடித்திக்கும் சொல்லையே எழுத்தி நீக்கிறதுக்கு, இது சொல்லை எழுத்தியே இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சேர்த்துக்கொள்றதுக்கு, புதிய பத்தி தொடங்குறதுக்கு, நியூ பேராகிராஃப்க்கு. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து இதான் நிறுத்த குறியீடுகள். என்னென்ன குறியீடுகள்? கால் புள்ளியை சேர்த்தோம்னா இந்த மாதிரியும், அரை புள்ளியை சேர்க்க ஒவ்வொன்றும் குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முற்றுப்புள்ளி இடுறதுக்கு, வினாக்குறி அடையாளம் இடுறதுக்கு, அடுத்து வியப்பு குறியை சேர்த்துக்கொள்கிறதுக்கு, முக்கார் புள்ளியை சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி. அடுத்து குறியீட்டு பொருட்கள் பாருங்கள். இடைவெளி ஸ்பேஸ்க்கு இந்த மாதிரி, பத்திகளுக்கிடையும் வரிகளுக்கிடையும் சொற்களுக்கிடையும் இடையே ஆஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இது பிராக்கெட் சொற்கள் அல்லது எழுத்துக்களை சேர்க்கும் இடைவெளி விட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க.
இணைக்க வேண்டியவை இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இணைக்க இடப்பக்கம் தள்ளுறதுக்கு இந்த மாதிரியும், வலப்பக்கம் தள்ளுறதுக்கு பத்திகளை இணைக்கவும் இந்த மாதிரி சிம்பல் குறியீடு யூஸ் பண்ணணும். ஒற்றை மேற்கோள் குறியீடு, இது இரட்டை மேற்கோள் குறியீடு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குறியீடு எழுதணும். அடுத்து எழுத்து வடிவமுக்கு இந்த மாதிரி. அடுத்து தமிழ் பெயர்கள், ஒவ்வொன்றுக்கும் என்ன தமிழ் பெயர்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாவே இதில் எழுதியிருக்காங்க, பார்த்துக்குங்க ஒவ்வொன்றுக்கும். சரியா? இதை திருத்த குறியீடுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.